ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். என்னை கொண்டு வந்த தேவனை நான் முதலாவது ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னை அன்போடு கூட அழைத்ததான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அவரோட உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சபையார் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர் காரியங்களை செய்ய போறார். கர்த்தர் நல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஆமென். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே பெற்றிருக்கிறீங்க. இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அடுத்த ஒரு லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. இதிலும் பெருசா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். ஐயோ பாவம், சில பேருக்கு நான் சொல்றது புரியல நினைக்கிறேன். கையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற கையை குலுக்கி சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிய காரியங்களை இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஏசப்பா உங்களுக்கு தர போறாரு. கையை நல்லா பலமா தட்டி, முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கொஞ்சம் வால்யூமைகளை மானிட்டர். பெரிய காரியம், புதிய காரியம், கிரகிக்க கூடாத பெரிய காரியம், மகிமையான காரியம். அவரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரை வர்ஷிப் பண்றீங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு 2 பாட்டு நல்லா பாடி ஆராதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடலை நான் உங்களுக்கு பாட போகிறேன். முதலாவது, பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் பொழுது என்னை கேட்பவரே. சிம்சோன் கழுதையின் தாடு எலும்பு எடுத்து ஒரு 1000 பேரை கொன்றார். மிகுந்த பலசாலி தான். கொன்னுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான தண்ணி தான் கிடக்குது. அவரு ஆண்டவரை நோக்கி கதறார், ஆண்டவரே இவ்வளோ 1000 பேரை நான் கொன்னுட்டேன், ஆனா இப்ப நான் தாகத்தால சாகணுமா, எனக்கு தண்ணியை தாங்க ஆண்டவர் என்று ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். அந்த நீரூற்றுக்கு பேர் என் அக்கோர். அந்த வார்த்தையை வைத்துதான் இந்த பாடலை அருமையான பாஸ்டர் ஆல்ரின் ஜோசப் அவர்கள் எழுதின இந்த பாடல். என் அக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஒருவேளை இன்றைக்கு தாகத்தோடு நீங்க வந்திருக்கலாம், சிலர் ஆத்தும தாகத்தோடு வந்திருக்கலாம், சரீர பிரகாரமான சில போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், சில பயத்தோடு வந்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. இந்த மைக் வாலி வைக்க பிரதர். என்னக்கோ துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்லா கையை தட்டி ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, சம்துரியா காபா. நல்ல 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 ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த
பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றி நீர் சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர் சமூகத்தாலே. நல்ல கையை தட்டி என்னக்கோள் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோள் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா நேரத்தில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை நேரத்தில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே. கீபோர்ட்ல பேசாரு. ஜீவ தண்ணீரே, எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல கையை தட்டலாமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் தோன் மாதஜிடன் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. அப்பா, உங்க பிரசனத்தை ஊற்றுங்க, இந்த வல்லமை ஊற்றுங்க, இந்த அபிஷேகத்தினால் இந்த இடத்தை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. மேல் வீட்டு அறையில இந்த வல்லமையினால நிரப்புனீங்களப்பா. இந்த காலை நேரத்துல இந்த வல்லமையால் இந்த இடத்தை நிரப்புங்க. நல்ல அபிஷேகம் நிரம்பி சொல்லுங்க, நல்ல ஆவியில நிரம்பி. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல கரங்களை பலமா தட்டி. அன்றைக்கு மேல் வீட்டறையில் சீஷர்கள் 120 பேர் கூடியிருந்தார்கள். படிக்காதவர்கள், பாமர மக்கள்,
வேதனையோடு போராட்டத்தோடு இருக்கிறவர்கள் தான். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடியிருந்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அசைச்சார். அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். ஒருவேளை காஞ்சிபுரம், செவிலிமேடு ஒதுக்கப்பட்ட ஒரு ஊர், யாருக்கு தெரியாது. ஆமென். ஆனா ஒரு மனதோடு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஆண்டரை உயர்த்துவோமானால் உலகத்தை அசைக்கிறோம் இங்க இருக்கிறவங்கள கர்த்தர் மாற்றுவார். தேசத்தை அசைக்கிற பாத்திரங்களை கர்த்தர் உங்களை மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டியோ கையை உயர்த்தி சோத்திர பண்ணுங்க. எல்லாரும் சோத்திர பண்ணுங்க. நல்ல ஒன்னஸ்க்காக இன்னும் நல்ல ஒருமனத்தோடு எல்லா பிசாசின் தந்திரங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எரிச்சல்கள், எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள், முடக்குகிற ஆவிகள், பயமுறுத்துகிற சேனைகள், இயேசுவின் அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் அதிகாரமான நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம். லீபா லாகா ராகா தாபா. நல்ல கையை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க. நல்ல அபிஷேகத்தில் ஜீவ தண்ணீர் இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர்களை தொட விரும்புகிறார். ரீபா லாபா லாகா தாகா லாகா ரியாக்கா லாபா ரபா ரீபா ரபா லாபா. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மீது தாகமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன். வேறொரு எண்ணத்தோட நான் வரல ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர். ரீபா பாகா ராதா காலா தாகா லாகா ரீகா ரபா ரீபா பாகா ரபா லபா ராகா தாகா ராகா ரியாக்கபா ரபா ரபா லபா லபா ரபா ரபா ரபா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ரியாங்கபா லபா ரியாங்கபா ரபா ரியாங்க. வெக்கப்படாதீங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. ஓ ரீபா லாகா ராகா தாகா லாதா ரபா ரபா ரீபா லபா. என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். ஆனாலும் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன். தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவருடைய முழு எண்ணமா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனே, என் அலைச்சல்களை தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய திருத்தில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அளவு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த 56ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் ஒரு அதிகாலை நேரத்தில் என்னை எழுப்பினார். நான் வேற ஒரு பகுதியை படிக்கிறதுக்காக நான் ஆயத்தமா இருந்தேன். ஆனால் ஏசப்பா என்னை இந்த பகுதியை ஆண்டவர் படிக்க சொன்னார். அப்போ எங்க வீடு திருவள்ளூர்ல இருக்குது. நாங்க இப்ப சென்னை வந்துட்டோம். அப்பொழுது அந்த வருஷத்துல நாங்க எங்க மேல் வீட்டுல நாங்க இருக்கிறோம். அந்த வீடு கொஞ்சம் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணோம், கொஞ்சம் விரிவாக்கணும். அப்பொழுது மிகுந்த தூசியும் தும்புமா இருந்துச்சு எங்க வீடு. அப்பொழுது அந்த டைனிங் டேபிள்ல என்னுடைய பெரிய பைபிள்ல நான் போய் வேற ஒரு பகுதியை வாசித்தேன். ஆனால் ஆண்டவர் 56ஆம் சங்கீதத்துக்கு நேரம் என்னை நடத்தினார். அதுல 3ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்க. சாம் நம்பர் 56 verse 3. 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனையே நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு பாட்டு தருவார். ஆனால் தேவன் சில நேரத்தில் ஆண்டவரை நம்ம அதிகாலையில தேடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் சில மகத்துவமான நன்மைகள் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படியே படிச்சுட்டே வந்தேன். 8வது வசனத்தை ஆண்டவர் ஒரு ஸ்பார்க் கொடுத்தார். அந்த வசனத்தை எல்லாரும் படிங்க, பைபிள் கொண்டு வந்தாங்க. 8ஆம் வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நல்ல கரங்களை பைபிளை மூடிட்டு நல்ல கையை தட்டி சொல்லுங்கள. என் கண்ணீர் யாருக்கும் தெரியல ஐயா, என் அலைச்சல் யாருக்கும் தெரியல, என்னுடைய போராட்டம், என் இருதயம் யாருக்கும் புரியவில்லை என்று இந்த காலை நேரத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்க அலைச்சல்களை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். உங்க கண்ணீரை எல்லாம் புரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும். அப்பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்க பாடுங்களேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன்,
என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை எல்லாரும் கரங்களை தட்டி நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே என் அலைச்சல்களை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க காண்பவரே என் அலைச்சல்களை என் கண்ணீரையும் காண்பவரே என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன் என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தி சத்துருக்கள் முன் பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகைய தட்டி என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் அறிந்தவரே என் கண்ணீரையும் துருத்தில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீரனைத்தையும் துருத்தில் வைத்தவரே கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்த எத்தனை பேர் நம்ப போறீங்க நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன் என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன் நல்ல கரங்களை தட்டலாமா எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை நீர் என்னோடு இருக்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் அலைச்சல் உங்க சட்டை வெளியே வரட்டும் என் கண்ணீர் ஆமென் என் கண்ணீரனைத்தையும்
துருத்தில் வைத்தவரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. திண்டுக்கல்ல ஒரு பாஸ்டர் இந்த பாட்டை வந்து அவங்க சர்ச்சில் பாடி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்பொழுது ஒரு சிஸ்டருக்கு அநேக வருடமாய் பெண்களுக்கு வருகிற அந்த வழிபாடு, அந்த உதிரப்போக்கு ஸ்டாப் ஆகி நின்று போயிருக்குது. எத்தனையோ பல வருஷமா இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. டாக்டர்கள் கிட்ட போயிருக்கிறாங்க. டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, உங்க தலையில ஒரு கட்டி இருக்குது, இந்த கட்டி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். நீங்க 2 மாசம் கழிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு இந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு வந்து அந்த சண்டே இந்த பாடலை அவங்க கத்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் திரும்ப திரும்ப அவங்க இந்த பாடலை பாடிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு 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 உணர்வு அவங்களுக்கு உள்ள, ஏதோ ஒன்று நடக்குது அவங்களுக்குள்ள. இந்த பாடலை பாட பாட விசுவாசத்தோடு, இல்லையா சொல்றீங்களா? நம்ம ஏதோ பாட்டு தானே நம்ம நினைக்கிறோம், ஆனால் ஒரு பாடல் நம்மளே அறியாமை ஆண்டவர் நமக்கு சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில தருவார். யோசபாத்தும் அவனோடு கூட இருந்த சேனைகளும், இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் எதிர்க்க இல்லாதது ஒண்ணுமே இல்லை. எல்லா ஆயுதம், எல்லா பலன், ஆனால் இவர்கள்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் ஆண்டவர் சொல்றார், தம்பி பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவளை காட்டில உனக்குள் இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம். அல்லேலூயா. யாரை முன்பதாக நிறுத்துறாங்க? யோசபாத்தின் கூட்டம் துதிக்கிறவர்களை, பாடுகிறவர்களை. உங்களுக்கு தெரியுமா, இவங்க துதி செய்ய தொடங்கின பொழுதே ஆண்டவர் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து விட செய்தார். இந்த காலை நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க பாட பாட துதிக்க துதிக்க கர்த்தர் சில எதிரிகளின் தடைகளை கர்த்தர் கூண்டோடு கூட அழிப்பார். என்ன நடந்தது? 2 மாசம் கழிச்சு இந்த சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த டாக்டர், சரி இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம், ஆப்ரேஷனுக்கான ப்ரொசீஜர் அவங்க செக் பண்ணியிருக்கிறார். டாக்டர் செக் பண்ணா, அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரே தலை சுற்றி இருக்கிறார். தேடுறார் ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த கட்டி இருந்த இடமே தெரியாம ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவங்க வேலைக்கு போற சிஸ்டர் நேரா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போகும்பொழுதே அந்த தடைப்பட்டிருந்த காரியத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். எல்லாம் பாட்டு பாடுற மாதிரி இல்ல, நீங்க விசுவாசத்தோடு பாடினீங்கன்னா கர்த்தர் சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்க அம்மா ஒரு டீச்சர், அவங்க ரிட்டையர்டான ஒரு டீச்சர். எங்க அப்பா ஒரு முழு நேர ஊழியக்காரர். எனக்கு 2013 திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க சென்னையில் நல்ல ஒரு நிறுவனத்தில், அப்பொழுதே அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம். ஆனால் கல்யாணம் அடுத்த நாள் எங்க அப்பா எங்களை பார்த்து சொன்னாரு, அம்மா நீ வேலைக்கு போக வேண்டாம், ஏசப்பா உங்களுக்கு முழு நேர ஊழியம் கொடுக்குறாருன்னு சொன்னார். சரி, அப்போ எனக்கு ஓகே, ஒரு வேகத்தில் நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் இந்த பாடல் ஊழியத்தை கொடுக்கிறார். 2016 இந்த சாங் மினிஸ்ட்ரி, 2013 எனக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அடுத்த வருஷம் 2014 என் மகன் பிறக்கிறான். செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது, அதிகமாகினே இருக்குது. என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஆனால் அவுட் கோயிங் எவ்வளோ? ரொம்ப அதிகம். பாடல் ஊழியம் அடுத்தது 2016 பாட்டை கொடுக்குறாரு ஆண்டவர். 2017 அதற்கான வேலைகளை செய்கிறேன். 18 நான் ஒரு ஆல்பம் போட்டேன். அந்த வருஷம் தான் எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆனாங்க. எனக்கு ஒரு ஒரு தொகையை கொடுத்தாங்க. அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சிடி போடுறதுக்கு நான் உபயோகப்படுத்திட்டேன். ஆனால் ஆண்டவர் விடல, பாட்டை கொடுத்துட்டே இருக்கிறார். தேவை அதிகமாயிட்டே போகுது. ஆனால் நமக்கு பணமும் ஒரு பெரிய பெரிய பயத்தை கொடுக்குது. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, எப்படி காசு எனக்கு வரப்போகுது தெரியலையே, எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே, மிகுந்த பயம். அப்போ பாருங்க, அந்த சீசன்ல தான் என்னுடைய சபையில் சில நண்பர்கள் சொல்றாங்க, பாஸ்டர் பயப்படாதீங்க, கடைசி நான்
உங்க கூட நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கடைசி வரையும். சரி, யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து கடைசி வரையும் நாங்க கூட நிற்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்றீங்க, ஆனா வாய்க்குள்ளே சொல்றீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? பாதியிலே போயிடுவாங்க. அப்படிதான் நான் திரும்பி பார்க்கிறேன். இந்த கொரோனா டைம்லலாம் என் கூட நின்னவங்க யாருமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி, தரிசனத்தை கொடுத்தது நான் என்றால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான பணத்தை நான் தருவேன் என்று சொன்னார். விஷனை கொடுத்தவர் அந்த விஷனை நிறைவேற்றுவதற்கான ப்ரொவிஷனையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் பணத்திற்காக மனிதர்களை நீ நம்புற? மனிதனை கொண்டுதான் நான் அற்புதத்தை செய்வேன் இந்த பூமியில. ஆனால் நீ நம்ப வேண்டியது உன் நம்பிக்கை மனிதன் மீது அல்ல, உன் நம்பிக்கை என் மீது இருக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார். அதுதான் அந்த வார்த்தை வந்தது, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை, நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் நான் ஆண்டவரே நான் சார்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், ஊழியத்தில் பெரிய ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடையாது, மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடையாது. ஆனால் அவர்களை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்குரிய பலனை கொடுக்கிறார். எத்தனையோ லட்சங்களை இந்த ஊழியத்தில் விதைக்கக்கூடிய தயவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன், பணத்துக்காக நீங்க பயந்து ஓட தேவையில்லை. நீங்க ஆண்டவரை நோக்கிய கர்த்தரையே நீங்க உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர் மேல நீங்க வைப்பீங்கன்னா, ஆண்டவரையே நோக்கி பார்ப்பீங்கன்னா, உங்களுடைய வாசல்களை கர்த்தர் திறப்பாரு, பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும். நம்பிக்கையோடு. வெரி குட். உங்க சத்தம் கேட்கணும். தகப்பன் இருக்க நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. இப்பொழுது விடுதலை, இப்பொழுது சுகம். பாடும் பொழுதே என் கண்ணீரனையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமா. அதிசயம் மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ. இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். லீபா லாகா ரபா லாகா தாகா ரபா. ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ரீபா லாபா ரபா லாபா. ஓ, உன்னை சந்திக்கிறார், உன்னை சந்திக்கிறார். வாழ்வில் அதிசயம் என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும். என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும்
உங்க சத்தம் கேட்கட்டும். நல்ல ஆண்டவர் மனதார உயர்த்து. ஏசையா மாறாமலே இருந்தாரா இல்லையா சொல்லுங்க. எத்தனையோ பேர் மாறி விட்டார்கள், எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா. ஆச்சரியமா நல்ல கரங்களை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்களேன். ஆச்சரியமான தகப்பன், அதிசயமானவர், ஆலோசனையிலே வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவர் பிந்தினவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், ரட்சிப்பை கொடுத்தவர், மீட்பை கொடுத்தவர், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தவர். அவரை போல அவரை போல அவரை போல அவரை போல ஒரு தெய்வம். நல்ல கையை தட்டி துதிக்க துதிக்க வல்லமை எல்லாம் இறங்குது இறங்குது இறங்குது. வெளியே போ. சில சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் விரட்டி அடிக்கிறார். சில எல்லா பாவத்தின் கட்டுகள் சாபத்தின் கட்டுகள் விலகி ஓடுகிறது. மரண பயங்கள் விலகி ஓடுகிறது. ரிபா லாபா லாது ராபா லாபா லாகா. கழுத்தில் உள்ள சுமைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். கழுத்தில் உள்ள சுமைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். கால்களில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். இனி நீ அடிமை அல்ல, இனி நீ அடிமை அல்ல, நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. எல்லா மரண பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவேன் என்று சொல்கிறார். பயப்பட தேவையில்லை. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் முடியாது 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 என்று சொன்னார்களா? நீ பெதஸ்தாவுக்கு வந்திருக்கிறாய், நீ பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாய். ஏசப்பா இங்க பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். ஓ நன்றியப்பா நன்றியப்பா. டிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. வாழ போறது கொஞ்சம் வாழ்க்கை தான். இனி நாம் வாழ போறது ஏசப்பாவுக்காக. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உறவுகளுக்காக வாழ்ந்தது போதும், இனி நாம் ஏசப்பாவுக்காக வாழணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல். அநேக ஜனங்கள், ஒரு தம்பி பாருங்க, இந்த பாட்டு அவங்க சித்தப்பா டீ கடை வச்சிருக்கிறாரு. இந்த தம்பி தற்கொலை செய்து கொள்ளணுன்ற எண்ணத்தோட ஏதோ ஒரு ஃபெயிலியர் போயினே இருந்திருக்கிறான். அவங்க சித்தப்பா இப்போ ஒரு 5 நிமிஷம் கடை பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி பிடிக்காம அந்த கடை உள்ள போயிருக்கிறான். போனா கதவு ஷட்டர் போட்டிருக்கிறான், ஜன்னலை சாத்திட்டு இருக்கிறான். சரி இது நல்ல ஒரு இடம் நம்ம செத்து போறதுக்குன்னு சொல்லி அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கான கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு வாயில போடலான்னு சொல்லி ஆயத்தமா இருக்கும் பொழுதுதான் அங்க யூடியூப்ல அங்க ஒரு பெரிய டிவி இருக்குது அவங்க சித்தப்பா கடையில. ஒரு பாட்டா போயிட்டு இருக்குது. அந்த டைம் அவன் சாகலான்னு முடிவு எடுக்கும் பொழுது இந்த பாடல் வந்திருக்கிறது. அந்த பாட்டை பார்த்த உடனே அந்த பாடல் அவனை ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. தற்கொலை செய்து கொள்ளாம் என்ற அவனுடைய கரத்தை தட்டி விட்டு அந்த பாடல் அவனை மீண்டும் அவனை எழும்ப செய்திருக்கிறது. அப்படியே அந்த டிவி முன்னாடி கதறி அழுது கொண்டிருக்கிறான். அவங்க சித்தப்பா ஜன்னல்ல இருந்து திறந்து ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்த கையை அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணிருக்கிறான். கதவு திறடான்னு சொல்லி கதவு திறந்து உள்ள வந்து சொல்றது, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி பண்ற? இல்ல சித்தப்பா, நீங்க வெளியே போனோன்னு நான் தற்கொலை செய்து கொள்ளலான்னு நான் நினைச்சேன். அப்பதான் யூடியூப்ல இந்த பாட்டு போயிட்டு இருந்தது. இந்த பாட்டு எனக்கு ஏதோ ஒன்று செய்தது. என் தற்கொலை எண்ணத்தை தூக்கி போட்டு இப்பொழுது நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா.
இது யார் சொன்ன சாட்சின்னா, இப்போ என்ன பாஸ்டர் என்ன இன்ட்ரோ பண்ணாங்க இல்லையா, நான் மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நான் போகும்பொழுது அந்த பாஸ்டர் இந்த பாடலை குறித்து என்னை அறிமுகப்படுத்தினார். ஆமேன் சொல்றீங்களா? அந்த பாடல் தான், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்கு, பேடு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, உமது ஊழியம் செய்வதற்காக. இன்னொரு முறை சொல்லுங்க, நான் வாழ்வது உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவே. நீங்க பாடுங்க. ஆசையுடன் தினம் ஓடுகிறே, நான் வாழ்வது சொல்லுங்க, ஏசப்பா நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம். நல்ல கரங்களை தட்டலாமா? உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாய் என்னை. கரங்களை அசைத்து சொல்லுங்க, உமக்காக, உமக்காக என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. இந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடு. கரங்களை தட்டி, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. பாடுங்க. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவள் என்று தள்ளி மூளைக்கு தலைக்கல்லாய் கையை உயர்த்தி, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக
பாடுகளையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். பாடுங்க. வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாக்கு மகிமை செலுத்துங்களா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ போறீங்க? ஆமென்.